ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து மீன் கிடச்சிருக்கு பாருங்க, கவளை மீன் தெரியுதுங்களா? கவளை மீன். இதில் வந்து பாருங்கள், இது வந்து நெத்திலி, தேராங்கண்ணின்னு சொல்லுவாங்களா. சின்னதாக இருந்தால் நெத்திலி, பெருசாக இருந்தால் தேராங்கண்ணின்னு சொல்லுவாங்க. தேராங்கண்ணி முள்ளை எடுத்துகிட்டு பாருங்கள், முள்ளை எடுத்து அப்படியே வந்து இதாக இருக்குமோ வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு குட்டி காணாங்கழுத்தி ஒன்று கிடந்துச்சு. எங்கே இருக்குது காணாங்கழுத்தி? ஐயோ காணுமே. சரி, அது போச்சு. பாருங்கள், வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கருவேப்பிலை அப்படியே போகாது, பிஞ்சு போடுறோம். பூண்டு போட்டாச்சா? அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு. இதில் வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றுறோம். எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றுறோம் பாருங்கள். இது எதுக்குன்னா வந்து புளிப்பு அந்த கவுச்சி தன்மையெல்லாம் எடுத்துரும், அதுக்காக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா காரப்பொடி கொட்டுறோம். காரப்பொடி, ஆச்சி மசாலா காரப்பொடி. அப்புறம் வீட்டு குழம்பு மசாலா, குழம்புத்தூள் நல்லா திட்டமாக போட்டுக்க வேண்டியதான். நமக்கு காரத்துக்கு இது பண்ணாச்சு. அந்த நல்லா அது நல்லா அழகாக அந்த கெட்டியாக வர்றதுக்கு குழம்புத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சு அதோட பசைய வேண்டியதான். கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தண்ணி சேர்த்துக்க வேணாம். அதுக்கு தான் எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்கோம் பாருங்கள். தண்ணி சேர்த்துக்க வேணும். தண்ணி சேர்த்துக்கிட்டால் நம்ம வந்து மீன் வறுத்த பிறகு என்ன ஆகும்னா ரொம்ப அப்படியே தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதே சமயம் எண்ணெய் இழுக்கும், எண்ணெய் நிறைய மீன் இழுத்து வச்சுக்கும். அது தண்ணி காட்டாமல் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு ஊற்றி நம்ம வந்து இதை போட்டு பிசைஞ்சோம்னா, நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் மீன் இழுத்துக்காது. ஒரு சில இடங்கள்லாம் ஹோட்டல்லையே சரி வீடுகள்லேயும் சரி நம்ம வந்து மீன் வறுத்தோம்னா அப்படியே எண்ணெயை இழுத்து வச்சுக்கும் மீன். அதுக்கு காரணம் என்னென்னா தண்ணி சேர்க்கறது தான். தண்ணி சேர்க்கவே கூடாது. மீன் வறுக்கிறப்ப எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புளிஞ்சு ஊற்றிட்டு இந்த மாதிரி கலக்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு கால் மணி நேரம் ஊறினா கூட போதும். அந்த புளிப்பு, காரம், உப்பு, பூண்டோட இது, கருவேப்பிலையோட இது எல்லாமே இது உள்ளே இறங்கி அவ்வளோ அருமையாக இருக்கும். தண்ணி ஊற்றாமல் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஊற்றி காரப்பொடி போட்டு சாந்து போட்டு நீங்கள் மீன் வறுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்.